ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா கல்யாண முருங்கை இலைன்னு சொல்கிற முள்ளு முருங்கை இலை ரசம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலுமிச்சை சைஸ் புளி வந்துட்டு கரைச்சி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைஸில் வந்துட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அதே மாதிரி கொத்தமல்லியோட தண்டு வந்து நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம் கல்லுப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா கல்யாண முருங்கை இலை. இதோட நார் பார்த்தீங்கன்னாக்கா எடுத்துட்டு நான் வந்துட்டு கிள்ளி வச்சுருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கல்யாண முருங்கை இலை. ஸோ இந்த நடுவில் வந்து நரம்பு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீக்கிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி பார்த்தீங்கன்னாக்கா 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து எடுத்திருக்கேன். மொத்தம் 3 தக்காளி, 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன தக்காளி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் கரைச்சி வச்சுருக்கேன். அதே மாதிரி கல்யாண முருங்கை இலை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 இலை வந்துட்டு மீடியம் சைஸில் வந்து கிள்ளி வச்சுருக்கேன். இப்போ அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா சீரகம் எடுத்திருக்கேன். 3 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு வெங்காயம் வந்து வச்சுருக்கேன். அந்த இலை வந்து கசக்காமல் இருக்கிறதுக்காக அந்த வெங்காயம் வந்து நம்ம சேர்க்குறோம். ஸோ டேஸ்ட் வெங்காயம் வந்து சேர்க்காததோ உங்களோட விருப்பம், ஆப்ஷனல் தான். சின்ன துண்டு வெங்காயம் வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் வாசனைக்காக. அதே மாதிரி கொத்தமல்லி பார்த்தீங்கன்னாக்கா சேர்க்கறதுக்காகவும் அரைக்கிறதுக்காகவும் தனித்தனியாக வந்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை வச்சுருக்கேன். புதினா வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன். மசாலா பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூனு, மிளகாய் தூள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1 ஸ்பூனு, அது ஃபிஷ் மசாலா வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். நீங்கள் ஃபிஷ் மசாலாவுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னாக்கா வீட்டு மிளகாய் தூள், கரம் மசாலா, அப்புறம் கறி மசாலா தூள், இந்த மாதிரி உங்களுக்கு எது வேண்டுமோ அந்த ஃப்ளேவர் வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னாக்கா இந்த கசப்பு தன்மை வந்து இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நான் காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் காஷ்மீரி மிளகாய் சேர்க்கறதுக்கு பிடிக்கல அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு காஞ்ச மிளகாய் வந்து 2 காஞ்ச மிளகாய் வந்து வச்சுக்கலாம், உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி. வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிளகும் அதுக்கப்புறமா சீரகமும் வந்து பறிச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கொரப்பாக அரைச்சிக்கிட்டோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறமா கொத்தமல்லி, பச்சை மிளகாய், அப்புறமா புதினா, பூண்டு இதெல்லாமே வந்துட்டு ஒரு பல்ஸ் வச்சு எடுத்துட்டு வந்துடலாம். 3 இலை வந்து எடுத்திருக்கேன். இந்த இலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 4 இலை எடுத்திருக்கேன். ஸோ இப்போ 3 இலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு நான் சேர்த்துருக்கேன். அரைச்சிட்டு வந்துடலாம். தாளிக்கிற கடாயில் இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மசாலா அரைச்ச மசாலா வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு நம்ம வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். இதே மாதிரி தக்காளியும் சேர்த்துக்கலாம். நல்லா வந்துட்டு வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த எல்லா மசாலாவுமே இதில் சேர்த்துடலாம். சிம்மில் வச்சுட்டு மசாலா வந்து வதக்கிங்க, இல்லைனாக்கா மசாலா வந்து தீயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை வந்து போகிற டைமில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு நம்ம இந்த புளி தண்ணி வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். இப்போது தாளித்த மசாலாவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம கூட்டி வச்சுருந்த இந்த ரசத்தில் வந்து சேர்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ரசம் வந்து கூட்டிட்டு இந்த பவுலுக்கு வந்து மாற்றியாச்சு. ஒரு கீரையுமே அதேமாதிரி கொத்தமல்லியுமே பார்த்தீங்கன்னாக்கா பொடிசாக வந்து ஒரு இலையுமே கால்வாசி இருக்கிற அந்த ஒரு இலையும் அதேமாதிரி கொத்தமல்லியும் பார்த்தீங்கன்னாக்கா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சில இலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸில் தான் வந்து 4 இலை வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த இலையோட சாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் இறங்க ஆரம்பிக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சளி, இருமல், காய்ச்சலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கீரையை வந்துட்டு நம்ம ரசமாவோ சூப்பாவோ இல்லை வடையாவோ தோசையாவோ சுட்டு சாப்பிடலாம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா வடை அப்புறம் வந்து சூப் வந்து போட்டிருக்கோம். இப்போ வந்து ரசம் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா குழம்பு, அதுக்கப்புறம் வந்து தோசை நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஸோ நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. இது போன்ற அடுத்தடுத்த நல்ல பயனுள்ள குழம்புகளும் ருசியான குழம்புகளையும் பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னாக்கா கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரசம் வந்து கொதி வரப்போகுது. ஸோ வந்து ரசம் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நுர கட்டி வரும்போதே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு ரசத்தை வந்து இறக்கிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரசம் கொதிக்க போகுது. ஸோ இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.